முத்தழகுல அஞ்சலி பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. ஆனா சின்ன விஷயத்துல ஈஸியா மாட்டிடுறாங்க. இன்னைக்கு எதுல மாட்டினாங்கன்னு பாக்கலாம் வாங்க. வீர் வீர்னு கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்கு. ரெஜினா இந்த குழந்தை என்ன இப்படி அழுகுது, இதோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. சொர்ணா அங்க வந்து குழந்தை ஏன் இப்படி அழுகுது, பசிக்காக தான் குழந்தை அழுதுட்டு இருக்கு, இந்த பால் குடு அப்படின்னு அஞ்சலி கிட்ட தர்றாங்க. அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கேயேதான் சொர்ணமும் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஜினா பால் பவுடர் கலந்த பாலை எடுத்து அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க. அஞ்சலியும் பால் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னோம், சரி என்கிட்ட கூட கொஞ்ச நேரம் காத்தார வச்சுட்டு இருந்துட்டு குழந்தைய கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. வாங்கும் போதே தாய்ப்பால் தானே தர்ற, பவுடர் பால் வாசனை வருது அப்படின்னு கேட்டுட்டு தான் கீழே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தா குழந்தை அலறத நிறுத்தவே இல்ல. இன்னும் ரொம்பவே வீரிய வீரிய அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பேச்சியம்மா வந்து கேட்க, ஸ்வேதாவும் வந்து பார்த்து பவுடர் பால் கொடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பேச்சியம்மா அஞ்சலியை கூப்பிட்டு மிரட்டி என்ன பால் கொடுத்த குழந்தைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி எப்பவும் போல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தாய்ப்பால் தான் கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க. பேச்சியம்மா ஸ்வேதா கிட்ட நீ ரூம்ல போய் பாரு அப்படின்னு சொல்ல, ரெஜினா அதுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு கீழே வர்றாங்க. ரெஜினா ஆமா தாய்ப்பால் கொடுக்கல, குழந்தைக்கு பவுடர் பால் தான் கொடுக்குறோம், ஏன்னா அஞ்சலிக்கு தாய்ப்பால் வரல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சொன்ன உடனே கேட்டதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தாய்ப்பால் தானே பொய் சொன்னியே அஞ்சலி அப்படின்னு அஞ்சலிய பார்த்து கேக்குறாங்க. இப்ப குழந்தைக்கு என்ன பண்றது, அழுதுகிட்டே இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்வேதா உடனே முத்தழகாக வேணா பால் கொடுக்க சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பேச்சியம்மா உடனே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குழந்தைய கொஞ்ச நேரம் கீழே போட்டு வைங்க, குளிர்ச்சிக்கு அலறத நிறுத்துவான்னு சொன்னோம் சொல்றாங்க. ஸ்வேதா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் போய் முத்தழகு கிட்ட சொல்றாங்க. ஸ்வேதா ஹெல்ப்பும் கேட்காம குழந்தை ரொம்ப பாவம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்னங்க நடக்கும்? முத்தழகு போய் அந்த குழந்தைய எடுத்து பால் கொடுக்க போறாங்க. அஞ்சலி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஈஸியாவே மாட்டிடுறாங்க. சொர்ணமோ அஞ்சலி கிட்ட இது மட்டும் தான் பொய்யா, இன்னும் எவ்வளவு பொய்யெல்லாம் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.